வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது எப்போதும் சொல்கிற ஒரே விஷயம்தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட. உதாரணம் சொல்ல போனோம்னா, மகர லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் விருச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர லக்னம் வந்து மகர ராசிக்குரிய பலன் உதாரணம் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே நேரத்தில் வந்து என்ன தசா, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது, ஸோ கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது உங்கள் மனதில் நிறைய கசப்பான எண்ணங்கள், கசப்பான விஷயங்களை வந்து நீங்கள் உள்ளே அசை போட்டுப்பீங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து யார் ப்ராப்ளம்? நீங்கள் தான் ப்ராப்ளம். ஏன்னா சனி வந்து ஜென்மம் சனிங்கிறது இதை தான் பண்ண முடியும். ஒன்றும் பெரிய விஷயங்களில் உங்களோட செயல்பாடுகளில் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது, தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கும். மற்றபடி வந்து பெரிய பாதிப்பிலை கூட பாதிப்பே கொடுக்காதுங்க. தேவையில்லாத செலவு, சின்ன சின்ன செலவுகள், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கும்? இது வந்து கும்பராசியில் இருக்கவங்க எல்லாருக்குமே எப்படியே நடக்கணும், எல்லாருக்கும் அப்படி நடக்காது. யாருக்கு கும்ப லக்னமாக இருந்து சனி தேசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதி 3இல் இருக்குது. ஸோ குரு வந்து இதுவரை 2இல் இருந்தவர் 3இல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். குடும்ப சார்ந்த விஷயங்கள், நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் உங்களது உங்களுக்கு தெரியாமல் ஒரு கேமரா வைக்கிறது, உங்கள் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 3இல் நிறைய கிரகங்கள் இருக்குது. ஸோ 3இல் நிறைய கிரகங்கள் இருந்தால் தேவையில்லாத காம இச்சைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள், ஏதாச்சும் அது பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்ட்டு சொல்லி சின்ன சின்ன வக்கர விஷயங்கள்லாம் வரும். 3ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமம் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 10ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த 5ஆம் இடங்கிறது 10க்கு 8ஆக வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஏதாச்சும்னாலும் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது கும்ப லக்னமாகிறது செவ்வாய் திசை புத்தி இந்த அந்தரங்கள் நடக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3இல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள், உங்களது முயற்சிகளில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் என்னென்ன நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாதம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு மாதம் எல்லாமே வந்து வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் தான். குரு ராகுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் அங்கே விட்டு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். இன்னும் ஒரு 2 மாதங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து மே மாதம், ஸோ மே 15க்கு மேலே நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நாமல்ல உலகமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடக்க தான் போகுது. ஏன்னா குரு ராகு ரெண்டுமே வந்து இணைவு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் பார்ப்போம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது 4. ஸோ 4இல் வந்து சுக்கிரன் இருக்குது. ஸோ 4 9ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாய் தந்தையினா நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்த நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது வக்கரம்ன்றது கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கும், வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் வந்து 5இல் வந்து செவ்வாய் இருக்குது. அது வந்து தொழில் அதிபதி 10ஆம் அதிபதியாக வருவதனால் உங்களுக்கு வந்து தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 10க்கு 8ஆக வரும்போது தொழில் பேராசை ஏற்பட்டு அதனால் ஒரு விஷயத்தில் மாற்றத்துக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக பாதிக்கும் அப்படின்னும்போது, யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்குதோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதிக்கு வந்து முதல் குருவின் பார்வை இருந்தது. ஸோ இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஓரளவுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஸ்மூத்தாக எப்போதும் போகிற மாதிரியே போயிட்டுருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. 7ஆம் அதிபதினா சூரியன். 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் ராகுடைய காம்பினேஷன் இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் ராகு ஒரே காலகட்டத்தில் போகும்போது ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஒருத்தர் அடிச்சுக்கிற லெவலுக்கே வந்து ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க,
ராகு திசை புத்தி அதனாலும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. 8ஆம் அதிபதி புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி வந்து வக்கரமாக இருக்கும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. யாருக்காச்சும் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கும்போது தான் இது இருக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கும்போது 5க்கு 10 8ஆம் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுவும் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் அவப்பெயர்கள் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும்னா கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு பதவிக்கான ஒரு விஷயங்கள், பெரும் பதவி கிடைக்குமானா இப்போ பதவியில் சேஞ்சு கிடைச்சி அதனால் ஒரு மெரிட்டான பதவிக்கு போய் உட்காரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. மனதார ஒரு பிரார்த்தனைங்கிறத வந்து டெய்லி வந்து வழக்கமாக வச்சுக்கணும். எப்படி நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக் என்னென்னு பார்ப்போம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நமது ஜாதகம், ஸோ நம்ம ஜனகால ஜாதகத்தில் சார் நான் எது பண்ணாலும் நான் எஸ்கேப் ஆகி வரணும் சார் வந்து இருக்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளை காக்குகிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க. ஸோ அது பேர் வந்து கர்ணநாதன் சொல்லுவோம். ஸோ ஒரு கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான விஷயம். அந்த கர்ணநாதனை நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட ஒரு மோசமான திசை இருந்தாலும் சரி, மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்மை காப்பாற்றி நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருந்து காப்பாற்றுற விஷயம் வந்து கர்ணநாதன். அது வந்து நம்ம வந்து மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கர்ணநாதன்கிற ஒரு விஷயம் சிறப்பாக வேலை செய்யுங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதன் எப்போ வருதோ ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கர்ணநாதன் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். ஏன்னா வந்து அந்த கர்ணம்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கர்ணநாதன் வந்து சப்போஸ் வந்து ஒரு மகாலட்சுமி வரலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒவ்வொரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் கர்ணன் என்னன்றது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் கர்ணநாதன் போட்டிங்கன்னா அதே வரும். ஸோ அதனால் வந்து யார் கர்ணநாதன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி அதை வச்சுக்கிட்டு அதோடைய மூல மந்திரங்கள், உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போது மகாலட்சுமி வந்து சில பேருக்கும் ஜேஷ்டா தேவி வந்து மூலமந்திரமாக அந்த கர்ணநாதனாக வரும். ஸோ அந்த ஜேஷ்டா தேவினா ஒன்று மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அடுத்த இது தான் ஜேஷ்டா தேவி. ஸோ ஜேஷ்டா தேவி வந்து ஜேஷ்டா தேவி காயத்ரி வந்து நீங்கள் வந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணலாம். அது வந்து டெய்லி வந்து ஒரு 100 முறையோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 முறையோ சொல்லிட்டு வாங்க. முக்கியமான ஒரு விஷயங்கள் போகும்போது ஒரு கையெழுத்து போடுறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஜபம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். நமக்கு சுற்றி வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இது ஒர்க் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக கர்ணநாதங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். ஸோ முக்கியமான விஷயம், ஒரு பிரயாணம் போகிறோம்னா கூட கர்ணநாதன் நினச்சி அந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லிட்டு போகும்போது அற்புதமான பலன்கள். நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை வந்து அப்படியே அலைக்காக நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொண்டு போகிற விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கர்ணநாதனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிறப்பான வாரமாக இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரமாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.